நமது கத்தோலிக்க திரு அவையின் 60வது உலக தொடர்பு நாள் விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மனிதர்களின் முகங்களையும் குரல்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மையக்கருத்துடன் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துதலில் நமது கற்றல் ஆர்வம் மற்றும் பொறுப்புணர்வை குறித்து பகுப்பாய்வுடன் கூடிய கலந்துரையாடலுடன் இந்த 60வது உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லையை கடந்த வளர்ச்சியாக இருந்தாலும் கடவுளின் உயரிய படைப்பாகிய நமது மனித அறிவிற்கு கட்டுப்பட்டு செயல்படும் வளர்ச்சியாக அமைக்க வேண்டிய பொறுப்புணர்வு, பொதுநலன் மனித குலத்திற்கு உள்ளது. எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த கட்டமான செயற்கை நுண்ணறிவு நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றும் இக்காலத்தில் நமது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறன்களையும் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டிற்கு கையளித்து விடாமல் அறநெறியுள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நமது முதன்மையான கடமையாகவும் உள்ளது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்களுக்கு பதிலாக உணர்வுள்ள உறவுகளோடு உரையாடவும், செயற்கை நுண்ணறிவிடம் தகவல்களை கொடுப்பதற்கு பதிலாக நமது மூளையில் தகவல்களை சேர்த்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும், செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலைக் கண்டு வியப்பதற்கு பதிலாக நமது அறிவாற்றலால் செயற்கை நுண்ணறிவை பொதுநலனுக்காக பாதுகாப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் நாம் இன்றே உறுதியான முடிவெடுக்க வேண்டும். அன்பு மற்றும் அமைதி நிறைந்த இறையாட்சியை கட்டியெழுப்ப நாம் நம்மை செயற்கை நுண்ணறிவிடம் கையளித்து விடாமல் ஆண்டவரிடம் முழுமையாக கையளிக்க உறுதி கொண்டவர்களாக அருளாசீர் வேண்டி இறையன்பின் பலியில் பங்கெடுப்போம். வாருங்கள். சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக ஆயர் பேரவையின் ஊடக பணிக்குழு 2 கிளைகளாக செயல்படுவதை நீங்கள் அறிவீர்கள். காட்சி ஊடகம் மாதா தொலைக்காட்சி, அச்சு ஊடகம் நம்வாழ்வு பதிப்பகம். இந்த 2 ஊடக பணிகளின் சார்பாக 60வது உலக ஊடக தின சிறப்பு திருப்பலிக்கு உன்னை அன்போடு அழைக்கின்றேன். திருத்தந்தை அழைப்பு விடுத்தது போல மனித முகங்களையும் குரல்களையும் பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம். செயற்கை நுண்ணறிவை ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான பணிகளில் பயன்படுத்த இறை அருள் வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நாங்கள் பெற்றோருடன் நண்பர்களுடன் இருந்தாலும் அவர்களோடு உறவாடாமல் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்களுடன் உறவாடி நேரத்தை செலவிட்டதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஹோம்வொர்க், அசைன்மெண்ட் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாவற்றையும் நாங்களே தயார் செய்யாமல் எல்லாவற்றிற்கும் செயற்கை நுண்ணறிவை சார்ந்திருந்து எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு ஒப்படைத்து உண்மை தன்மையை இழந்து வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எனிம தொழில்நுட்பத்திடம் எங்களது தகவல்களை பரிமாறிக்கொண்டும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கனிமுறை என்னும் அல்காரிதத்தை அமைத்தும் தவறான தகவல்களை தயாரித்து பிறருடன் பகிர்ந்தும் மனித மாண்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை மறந்து வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்கும்.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தளையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களி கூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமின் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தான் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள்
உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடக பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1963ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திலிருந்து வெளிவந்த ஏடுகளிலே த டிகிரி ஆன் மீடியா அண்ட் சோஷியல் கம்யூனிகேஷன், ஊடகம் சார்ந்து ஆவணம் வெளிவந்தது. அதனுடைய முதல் வரி வியப்புக்குரிய பலவற்றில் என்று தொடங்குகிறது. இறைவன் படைத்த அனைத்தும் நல்லதென கண்ட அந்த மேன்மை இன்று ஒவ்வொரு படைப்புகளும் காணப்படுகிறது என்ற ஒரு எண்ணத்தில் அனைத்தும் வியப்புக்குரியதாக இருக்கிறது என்ற எண்ணத்திலே அந்த ஆவணம் எழுதப்பட்டது. இன்று அதனுடைய நீட்சியாக 1967 தொடங்கி இன்று 2026 வரை 60 ஆண்டு காலமாக திருத்தந்தையர் இந்த ஊடகத்தை வலியுறுத்தி அதை நேரிய முறையிலே கையாள்வதற்கான அறநெறி மதிப்பீடுகளை சொல்லி இறையரசை கட்டமைக்க இந்த ஊடகத்தை எப்படியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்தலாம் என்பது சார்ந்து அவ்வப்போது இந்த உலகிலே ஏற்படக்கூடிய ஊடக தொழில்நுட்ப சவால்களை முன்னிறுத்தி நமக்கு சுற்றுமடல்களை அனுப்புவது உண்டு. அதன் அடிப்படையிலே திருத்தந்தை லியோ இந்த 60வது ஊடக தினத்திற்கென்று அனுப்பிய சுற்றுமடலிலே மனித முகங்களை, குரல்களை பாதுகாப்போம் என்ற ஒரு தலைப்போடு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். மனித முகத்தையும் குரலையும் இன்றைய காலச்சூழலிலே, குறிப்பாக AI என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழில்நுட்ப காலத்திலே நாம் அதை இன்னும் ஆழமாக சிந்தித்து நேரிய முறையிலே பயன்படுத்த அறநெறி சார்ந்து அதை வளர்த்தெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். தாயை இழந்த குடும்பம் அது. தந்தை தன் மகனை, ஒரே ஒரு மகன், அறிவோடும் ஞானத்தோடும் வளர்க்கிறார். அந்த மகனுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த மகனை குறிப்பாக இன்றைய தொழில்நுட்பத் துறையில் இருக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பிலே உயர் படிப்புக்கு அவனை வழிகாட்டுகிறார். படித்தான். என் மகன் வெளிநாட்டிலே வேலை செய்கிறான் என்று பெருமைப்படுகின்ற வகையிலே தன் மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். அமெரிக்காவிலே கடந்த 2-3 ஆண்டுகளாக பணி செய்கிறான். இந்த மகனுக்காக ஏங்கி தனிமையிலே வாடுகின்ற இந்த முதிய தந்தை, துணைவி இல்லை, ஒரே மகன், தொலைதூரம், தனிமை வாட்டுகிறது. நினைவுகள், மனைவியை பற்றி நினைவுகள் வந்து அவரை சஞ்சலப்படுத்துகிறது. எனவே மகன் தேடி வருகிறான் ஒரு காலம். இதுவே சரியான நேரம் என்று அவனுக்கு தன்னுடைய உறவு முறையிலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார். காரணம், அவன் இங்கே இருப்பான், இங்கு ஏதாவது தொழிலை செய்வான் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த மகன் இந்த மனைவியும் அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு பயணிக்கிறான். இப்போது தனிமை மீண்டுமாக வாட்ட தந்தை வாடுகிறார். அப்போது மகனிடம் அழைப்பு தொடுக்கிறார். ஏக்கமாக இருக்கிறது, பார்க்கணும் போல இருக்கிறது என்ற ஒரு ஆவலை முன்வைக்கிறார். மகன் சொல்லுகிறான், அப்பா, இந்த வேலையில் வர இயலாது, உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நான் செய்து தருகிறேன்.
இன்று நான் படித்த இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலே, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே உங்களை பார்த்து கொள்வதற்கு ரோபோட் வசதி எல்லாம் இருக்கிறது. உங்களை பார்த்துக்கொள்ள 24 மணி நேரமும் ஒருவர் கூட இருப்பார். அவருக்கான செயற்கை நுண்ணறிவு எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. நான் இங்கிருந்தே கவனித்துக் கொள்வேன். உங்களுக்கு மாத்திரை வேண்டுமென்றால் எடுத்து கொடுப்பார். உங்களுக்கு சாப்பிட வேண்டுமென்றால் அந்த நேரம் தொட்டு உங்களை அறிவுறுத்துவார். நீங்கள் சாப்பிடுவதற்கான எல்லா பொருளும் அங்கே ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது இந்த தந்தை கேட்கிறார், உன் தாயின் நினைவு வந்தால் என்று கேட்கிறார். இந்த மகன் சொல்லுகிறான், அப்பா கவலைப்பட தேவையில்லை, அம்மாவுடைய குரலை எல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த பட்டனை தட்டினால் அம்மா உங்களோடு உரையாடுவது போலவே உங்களுக்கு தோன்றும் என்று சொல்லுகிறான். அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் அதற்கும் கவலை இல்லை. இந்த வண்ண தொலைக்காட்சியிலே அம்மாவுடைய புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ரோபோட்டே உங்களுக்கு அதை இயக்கிவிடும். நீங்கள் அம்மாவினுடைய மலரும் நினைவுகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். எல்லாவற்றையும் படைக்க முடிந்த உன்னால் உன் அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியுமா என்று அந்த தந்தை கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தொழில்நுட்பத்தினுடைய உச்சம் இத்தகைய கேள்வியைத்தான் எழுப்புகிறது. இயந்திரத்தனமான மனித வாழ்வில் அன்றாட செயல்பாடுகளை செய்வதற்கு இன்று மனிதருக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தலாம். இன்னும் அதிவேக நுண்மதிப்போடு அதை பயன்படுத்தலாம். ஆனால் உணர்வு சார்ந்து தனி மனிதனுடைய ஒரு ஆளுமையினுடைய உணர்வு, ஏக்கம், அன்பு என்ற உணர்வு நிலை சார்ந்த நிலைப்பாடுகளை எடுக்க இயந்திரங்களால் முடியாது. அதற்கு மனிதர்கள் மட்டுமே இருக்க முடியும். இன்றைய நாளில் திருத்தந்தை முகத்தையும் குரலையும் பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார். அந்த தந்தையினுடைய ஏக்கம் அதுவாகத்தான் இருந்தது. உன் அம்மாவின் குரலை எப்போது கேட்பேன், உன் அம்மாவின் முகத்தை எப்போது பார்ப்பேன் என்ற ஒரு ஆவல் வருகின்ற போது எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாம் தொழில்நுட்பப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மகன் பதில் சொல்லுகிறார். இன்று எல்லாமே போலித்தனமாகவும் கற்பனை கலந்து செய்யப்பட வேண்டிய எல்லாம் இன்று தொழில்நுட்பம் சார்ந்து உருவாக்கப்படுவதால் உண்மை சிதைந்து போலி இந்த உலகை கட்டமைத்து கொண்டிருக்கிறது. திருத்தந்தை அதைத்தான் வலியுறுத்துகிறார். எனவே ஒரு முகத்தையும் ஒருவருடைய குரலையும் இன்றைய காலச்சூழலில் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தனித்துவமான கடமையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார். அப்படி சொல்லுகின்ற போது 3 கருத்துக்களை முன்னிறுத்துகிறார். ஒன்று, இந்த குரலும் முகமும் தனித்துவமானது. ரொம்ப முக்கியமான வார்த்தை, தனித்துவமானது. கடவுள் ஒவ்வொருவரையும் தன் சாயலில் படைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான முகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய குரலும் தனித்துவமானது. ஒருவரை போல நாம் மிமிக்ரி செய்து பார்க்கலாம், ஆனால் நம்முடைய குரல் தனித்துவமானது, நம்முடைய முகம் தனித்துவமானது. நம்முடைய மூதாதையரை, நம்முடைய பெற்றோரை நம்ம முகம் சார்ந்து இருக்கலாம், சாயல் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்ம முகம் தனித்துவமானது. அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை சொல்கிறார். இறைவனுடைய படைப்பிலே நம் ஒவ்வொருடைய முகமும் குரலும் தனித்துவமானது என்பதை அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக இது புனிதமானது என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை இறைவாக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த வாக்கு யோவான் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் சொல்லுவது போல, அந்த நற்செய்தியுடைய தொடக்கமே வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுவது போல, இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த அந்த இறைவாக்கு மனித உருவிலே முகம் கொண்டு சாயல் கொண்டு நம் முன்னர் கண்ணுக்கு கண் முகமாக பார்க்கக்கூடிய, முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பிறப்படுத்தது. இந்த வாக்கையும் அந்த வாக்கு கொண்டு வந்த முகத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், எனவே இது புனிதமானது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த முகமும் இந்த குரலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் கடவுளோடு உரையாடவும், அவரை தரிசிக்கவும், அவரை சந்திக்கவும். ஒவ்வொரு நாளும் அவருடைய திருச்சன்னிதானத்தில் வந்து நான் தான் அது என்பது போல அவரை காண வேண்டும். அவர் தேடுகின்ற போது எங்கே என் பிள்ளை, எங்கே என் மகன், எங்கே என் மகள் என்று தேடுகின்ற போது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவர் முன்னிலையிலே நம்முடைய தரிசனத்தை காணவும், அவருடைய தெய்வீக தரிசனத்தை பெறவும் நம்முடைய முகம் அடிப்படையானதாக இருக்கிறது. அவரோடு உரையாட நம்முடைய குரல் தேவைப்படுகிறது. எனவே கடவுள் உரையாடுவதற்காகவே, அவரை காண்பதற்காகவே இந்த முகத்தையும் குரலையும் கொடுத்தார் என்று திருத்தந்தை அதை அடையாளப்படுத்துகிறார். இந்த புனிதமானதும் தனித்துவமானதும் இறை உறவுக்கானதுமான இந்த முகமும் இந்த குரலும் இன்றைய தொழில்நுட்ப உலகிலே அது மனித அறநெறி சார்ந்து, அதனை மனிதத்தினுடைய அறநெறி மதிப்பீடுகளை சிதைந்து இன்று
அது ஒரு சில நபர்களுடைய கரங்களிலே அது பொதிந்து இருக்கிறது. அவருடைய கரங்களினுடைய பிடியிலே அது இருக்கிறது. எனவே திருத்தந்தை சொல்லுகிறார், உலகம் பேராபத்திற்கும் பேரழிவிற்கும் சென்று கொண்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய கற்பனையை, தன்னுடைய படைப்பு திறனை, படைப்பு ஆற்றலை இழந்து விடுகிறான். இது அவனுடைய கட்டமைப்புக்குள் வந்து விடுகிறது. அவனுடைய கட்டுக்குள் இவன் அடங்கியிருக்கிறான் என்று சொல்லுகிறார். நம்முடைய கற்பனை திறன் போய்விட்டது, படைப்பாற்றல் போய்விட்டது, புதிதாக உருவாக்கக்கூடிய வல்லமை போய்விட்டது. திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த கற்பனையும் இந்த படைப்பும் இவையெல்லாம் தொழில்நுட்பத்திற்குள், அந்த தொழிற்கருவிகளுக்குள் நாம் புதைத்து வைப்பது இறைவன் நமக்கு கொடுத்த உன்னதமான தாளந்து, இந்த கொடைகளை நாம் புதைத்து வைப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். எனவே இறைவன் கொடுத்த கற்பனை என்ற கொடை, ஞானம் என்ற கொடை, திறன் என்ற கொடை, இவற்றையெல்லாம் கொண்டு ஆக்கப்பூர்வமாக இன்னும் புதிய தன்மைகளை படைக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு பதிலாக இந்த தொழில்நுட்பத்தால் நாம் சிதைந்து போய் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தொழில்நுட்பத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை, உண்மை தன்மைகளை, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அலசி பார்த்து கடைசியிலே திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த தொழில்நுட்பத்தை எதிர்ப்பதல்ல என்னுடைய நோக்கம், இதனுடைய புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளை விளக்கி மக்களை அறநெறி பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, திரு அவையின் நோக்கமாக இருக்கிறது, திரு அவை தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மக்களை, இந்த இளைய தலைமுறையை வழிகாட்டக்கூடிய ஒவ்வொரு வழிகாட்டியினுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இந்த தொழில்நுட்பத்தை, ஏஐ பற்றி பேசுகின்ற போது இதை ஒதுக்கி வைத்து இதை புறந்தள்ளுவதல்ல நோக்கம். திரு அவையும் திரு அவை தலைவரான திருத்தந்தையும் சொல்லுவது, இதனுடைய உண்மை தன்மையையும் நிறை குறைகளையும் நிறைவாக அறிந்து அலசி பார்த்து அதனுடைய சீர்தூக்கி பார்த்து நன்மைத்தனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை சற்று புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு அறநெறி கருத்தாகத்தான் இந்த படலை, இந்த செய்தியை நமக்கு அனுப்புகிறார். திருத்தந்தை 13ஆம் லியோ 1891 மே 15 அன்றைய சூழலிலே உழைப்பாளர்களுக்கான, தொழிலாளருக்கான பெரும் ஒரு புரட்சி இருக்கிறது. அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அத்தகைய சூழலிலே ரேரும் நொவாரும் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதுகிறார். இந்த உழைப்பாளருடைய மாண்பை காப்பதற்காக, அவர்களுக்கான அடிப்படை கல்வியை கொடுப்பதற்காக, உரிமைகளை பேணி காப்பதற்காக இந்த ரேரும் நொவாரும் ஆஃப் நியூ திங்ஸ், புதிய தரவுகள் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதுகிறார். ஏறக்குறைய 135 ஆண்டுகள் கடந்து நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அந்த திருத்தூது மடலினுடைய 135ஆம் ஆண்டை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த கடந்த மே 15 2026ஆம் ஆண்டு மே 15 மெக்னிஃபிகா ஹியூமானிட்டா என்ற இந்த திருத்தூது மடலை எழுதுகிறார். மெக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ், மகத்தான மானுடம், மானுடத்தினுடைய மாண்பை சொல்லுகிறார். இதிலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பொது நலனை காண வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஊடகவியலார், அறிஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆசிரியர்கள், மறைக்கல்வியாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இளைய தலைமுறையை இந்த தொழில்நுட்பம் சார்ந்து, அறநெறி சார்ந்து வழிநடத்த வேண்டும். எனவே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இதில் புதிய ஒரு உலகை படைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்துகிறார். இந்த ஒரு திருத்தூது மடலினுடைய ஒரு சுருக்கமாகத்தான் இந்த 60ஆம் ஊடக தினத்திற்கு அவருடைய செய்தி அமைந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த திருத்தூது மடலினுடைய சாராம்சமாக ஒரு சில செய்திகளை எடுத்து திருத்தந்தை குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவை மையப்படுத்தி இந்த புத்தகத்தை, இந்த செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆக நம்முடைய இன்றைய காலச்சூழல் இது ஒரு நமக்கு காதுகளில் ஒலிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் தொடங்கி பணி செய்கின்ற தளம் வரையும், சமூகம் தொடங்கி உலகம் வரையும் இந்த தொழில்நுட்பம் எப்படி தனி மனிதனையும் சமூகத்தையும் உலகையும் பாதிக்கிறது, ஒரு பேர் ஆபத்துக்கான ஒரு மணியோசையாக இருக்கிறது, அபாய குரலாக இருக்கிறது, அபாய மணியாக இருக்கிறது. எனவே விழித்து கொள்ள வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த செய்திகள் எல்லாம் திருத்தந்தை தருகிறார். குறிப்பாக நம்முடைய மனிதனுடைய தனித்துவமான சில நடத்தை, நம்முடைய வரலாறு, குறிப்பாக திரு அவையினுடைய வரலாறு கூட திரித்து எழுதப்படக்கூடிய சூழல் வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயத்தையும் திருத்தந்தை முன்வைக்கிறார். இன்னைக்கு எது வேண்டாமல் நடக்கலாம். முகம் வேறு வகையில் சித்தரிக்கப்படுகிறது, குரல் வேறு வகையில் பதிவு செய்யப்படுகிறது, எல்லாம் போலியாக இருக்கிறது. ஏன் இத்தகைய தீமைகள் நிகழ்கிறது, அது ஏன் பேர் ஆபத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அச்சத்தை முன்வைத்து தனி மனிதனுடைய வரலாற்று பதிவுகள், ஒரு சமூகத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகள், திரு அவையினுடைய மாண்புமிக்க சில தன்மைகள் எல்லாம் திரித்து எழுதப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கை முன்வைத்து
திருத்தந்தை. எனவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் அவர் சொல்வது, இந்த மனித முகங்களை, குரல்களை அழிக்கக்கூடிய சக்தியாக, தனித்துவமான மனிதனுடைய குரலையும் முகத்தையும் சிதைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய தன்மையாக நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்துவிடக்கூடாது. குறிப்பாக போர்களிலும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் இந்த தொழில்நுட்பம் இன்று நம்முடைய இல்லத்திற்குள் புகுந்திருக்கிறது, சமூகத்திற்குள் புகுந்திருக்கிறது, நாட்டுக்குள் புகுந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மானுடத்தினுடைய தன்மைகளை, முகத்தை, பொழிவை, குரலை சிதைப்பதல்ல கண்டுபிடிப்புகளின் நோக்கம். மீண்டுமாக தொடக்கத்திற்கு சொல்வோம். வியப்புக்குரிய பல என்ற இன்டர்மிரிஃபிகா போல படைப்பு அனைத்தும் புனிதமானதாகவும் மாண்புமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை இந்த மடல் வழியாக நினைவூட்டுகிறார். ஒன்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய விவிலியம் நமக்கு முன்வைக்கிறது, கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதென கண்டார். அது படைப்பு வந்தது திருக்கரத்திலிருந்து, உன்னதமான படைப்பாளியிலிருந்து வந்திருக்கிறது. அவருடைய படைப்பின் சாயலை பெற்ற மனிதன் படைக்கக்கூடியவன் அல்ல, உருவாக்கக்கூடியவன். ஜஸ்ட் அவன் உருவாக்கக்கூடியவன். படைப்பு என்பது முற்றிலுமாக முழுமைத்தன்மை பெறுகிறது. இந்த உருவாக்கம் என்பது நிறைக்குறையோடு வெளிவருகிறது. எனவே தான் நம்ம அதை சொல்லுகின்ற போது கண்டுபிடிப்பு என்று சொல்லுகிறோம். இது மனிதன் உருவாக்கக்கூடியது, இது படைக்கக்கூடிய முழுமையான தன்மை கொண்டதல்ல. கடவுள் படைத்ததில் அனைத்தும் நல்லதென கண்டார், மனிதன் படைத்ததில் நல்லதும் தீயதும் கலந்ததாக இருக்கிறது. இந்த நன்மைத்தன்மைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை திருத்தந்தை இங்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய குடும்பம் பாருங்கள், நம்முடைய குழந்தை தொடங்கி பெரியோர் வரை இன்று இந்த ஊடகத்திற்கு, குறிப்பாக அல்கரிதம் என்று சொல்லுகின்ற இந்த தொழில்நுட்பத்துறைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். எதை பார்க்கிறோமோ அதை சார்ந்து நம்முடைய எண்ணங்கள் கட்டமைக்கப்படுகிறது, அதில் சார்ந்த தரவுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நம்மை சுற்றி ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, நாம் அதற்குள் அடிமையாகிக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. நம்முடைய குழந்தையும் அதற்குள் சிக்கிக் கொள்கிறார்கள், பெரியவர்கள் அந்த வலைப்பின்னலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே தான் விழிப்பாயிருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை திருத்தந்தை முன்வைக்கிறார். நம்முடைய குழந்தைகளை இத்தகைய அபாயத்திலிருந்து நாம் நெறிப்படுத்த வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய சூழல் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தை, குறிப்பாக இளையோரை, நிறைவான தெளிவான ஊடக கல்வியில் இன்னும் ஆழமாக இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தெளிவான ஊடக கல்வியை அவர்களுக்கு கொடுத்து இறையாட்சி பணியை மேற்கொள்வதற்காக இத்தகைய ஊடகங்களை பயன்படுத்தவும், இத்தகைய செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் அவர்களை நெறிகாட்ட வேண்டியது, வழிகாட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் திருத்தந்தை இந்த நாளில் நினைவூட்டுகிறார். எனவே அது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக எடுத்துக்கொள்வோம். பெற்றோர், ஞான பெற்றோர், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், போதிக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஒவ்வொரு துறையும் சார்ந்திருக்கக்கூடிய பேர் ஆளுமைகள், நம் குழந்தைகளை, இளம் தலைமுறையை அறநெறி சார்ந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய விடியலை காண, மனித முகங்களின் மேன்மையையும் மனித குரலினுடைய தன்மையையும் உலகறிய செய்ய, அவற்றை சிதைக்காமல் அறநெறி வழியில் பாதுகாக்க ஒன்றுபடுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து இறை அருள் வேண்டுவோம். எம் ஆயனே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட எண்ணின்ம தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனித மாண்பு போற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் எப்பொழுதும் தளராமல் அர்ப்பண உணர்வுடன் உழைத்திடும் வரத்தையும் ஞானத்துடன் வழிநடத்தும் வரத்தையும் தந்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் தலைவரே இறைவா, என் நாட்டு தலைவர்கள் எண்ணின்ம தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி தங்களது நாட்டின் தனித்துவத்தை முதன்மைப்படுத்துவதில் கவனத்தை செலுத்தாமல் இவ்வளர்ச்சியை செயல்படுத்தி நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் கடைமட்ட மக்கள் வரை பாதுகாப்பினை வலுப்படுத்திடவும் எம் தலைவருக்கு ஆணவத்திற்கு மாற்றாக அன்பையும் தன்மைக்கு மாற்றாக உண்மையையும் எம் நாட்டு மக்களுக்கு பாகுபாடுகளை கடந்த ஒற்றுமை உணர்வையும் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஆற்றலான இறைவா, எம் இளையோர் குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் தம் கையில் தவழும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை அறிந்து பொதுநல தேவைக்கு உண்மையுடனும் உணர்வுடனும் அதனை பயன்படுத்தவும் தனிப்பட்ட மனித வாழ்வை கடந்து ஒன்றுபட்ட மனித சமூக வளர்ச்சிக்கு செயல்படுத்தவும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வினை எம் எதிர்கால சொத்தான இளைய தலைமுறைகளுக்கு அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஆசனை இறைவா, எம் பெற்றோர் பெரியோர் இக்கால எண்ணிம தொழில்நுட்பமானது தங்களுக்கானது அல்ல என்று கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்வதை விடுத்து எமது எதிர்கால தலைமுறையை பாதுகாத்திடும் பொறுப்புணர்வு எங்களிடம்தான் உள்ளது என்பதை உணர்ந்து எண்ணிம தொழில்நுட்ப கற்றல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளும் பாங்கினை அவர்களது உள்ளத்தில் விதைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றானவரே இறைவா, உலகெங்கும் இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி வரும் நமது மாதா தொலைக்காட்சி ஆற்றும் ஊடக வழி நற்செய்தி பணிகளுக்கு ஆசீர் வழங்கும். இப்பணியில் தங்களை இணைத்து கொண்டுள்ள திரு அவை பணியாளர்கள், நற்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், நிகழ்ச்சி தள பணியாளர்கள், ஜப வீரர்கள் ஆகியோர்களுக்கு ஆசீர்வளித்து தொடர்ந்து அவர்களது வாழ்வில் நலமும் வளமும் பெருகிட நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அருள் கொடைகளின் வள்ளலே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய அந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தேன்
தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதினாள்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது திருப்புகழை பன்னிசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, சிறப்பாக 60வது உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் ஊடகத்துறையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இளைஞர்கள், இறைமக்கள் யாவரையும் இரக்கத்தோடு வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன்மத்து ஒன்றாக கலந்து உட்கொள்ள மக்களை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மலர் கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மலர் கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் நீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உலக தொடர்பு நாளை முன்னிட்டு ஊடகங்களை சரியான முறையிலே பயன்படுத்துவேன் என்று நாம் அனைவரும் இப்பொழுது உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பினை நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனத்தினை தாரும். பாதுகாத்திடும் மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவிகள் என்பதை பணியாற்றும் கருவிகள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் உமது படைப்பாகிய நாங்கள் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணிம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் எண்ணிம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ளும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். மனப்பக்குவத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடும் எங்களது குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் நண்பர்களோடும்
உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணரும் வரம் தாரும். உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணரும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக 60வது உலக ஊடக தினத்திற்கு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக ஆயர் பேரவையினுடைய அதிகாரப்பூர்வ வார இதழ் நம் வாழ்வு தற்போது அடுத்த படிநிலைக்கு எண்ணிம தொழில்நுட்பத்திலே தடம் பதித்து இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்ப எல்லா நிலைகளிலும் அது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் அது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பிடத்தக்க வகையிலே நியூஸ் பேப்பர் என்று சொல்லுகின்ற வகையிலே மின்னஞ்சல் நாளிதழ் ஒன்றை ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு 10 செய்திகளை உள்ளடக்கிய 5 பக்கங்கள் கொண்ட ஒரு செய்தித்தாளை புலனம் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது தற்போது சேனல் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை வாசிக்க வேண்டும். கத்தோலிக்க கிறித்தவர்கள் நம்மை சார்ந்த சிறுபான்மையினர் என்ற நிலைப்பாட்டில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளை, ஒன்றிய தமிழக அரசியல் சூழலை நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறோம். எனவே இந்த இதழ் உங்களுக்கு பங்களிப்பு செய்யும் என நம்புகிறோம். எனவே தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய கேமரா மூலமாக இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்கின்ற போது நீங்கள் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது காலையிலே அனுப்பி வைக்கப்படுகிறது. நம் வாழ்வு இதழிலே அதற்கான விளம்பரங்கள் இருக்கிறது, அதற்கான தகவல்கள் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் பின்தொடர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு, இந்த ஊடக வழியாக பணி நிறைவேற்றுவதற்கு இறைவன் தந்த வாய்ப்புக்காகவும் பாசத்திற்குரிய மாதா தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்காகவும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்காகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை இந்நாளில் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அன்பும் மரமும் செய்வோம், அன்னை உனை பின் செல்வோம். அன்பும் மரமும் செய்வோம், அன்னை உனை பின் செல்வோம். உன்னை துணையாய் கொள்வோம், என்றும் பாவத்தை வெல்வோம்.
நீதியின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.